Prakash, welcome to Soul of Medico. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் 11th அண்ட் 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு, நியூமரிக்கல் வேல்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லாக் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாக் டேபிளை வந்து எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்டர் 2 இன் 11th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வந்து லாகரிதமுக்கு இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்ஸை வந்து பண்ண நாங்கள் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக் ஆஃப் ஏபின்னு இருக்குன்னா லாக் ஆஃப் ஏ இன்டூ பி. ஸோ லாக் ஆஃப் ஏ இன்டூ பி இருக்குன்னா நீங்கள் எப்படி எழுதலாம்னா இந்த லாக் ஆஃப் ஏ இன்டூ லாக் ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி லாக் ஆஃப் a by b இருக்குன்னு வச்சுக்கோங்க. log of a by b இருக்குது அப்படின்னா இதை வந்து log a minus log b அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி log of a power b இருக்குது அப்படின்னா இதை வந்து b into log a அப்படின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th வந்து படிச்சிருப்பீங்க. அதோட பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாக் அப்படிங்கிறத நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும்ல. why we use log. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.14 into 5.178. ஸோ இந்த மாதிரியான ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்பவே வந்து பண்ணால் கஷ்டமாக இருக்கும். டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி டிவைட் பண்ணுறதா இருந்ததுன்னா 3.14 இதை டிவைட் பை. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா டிவைட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் ஆஃப் இந்த மாதிரியான நம்பர்ஸ் இதுக்கு ரூட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா லாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் எக்ஸாமில் வந்து கால்குலேட்டர் நாட் அலோட், லாக் புக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் புக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த லாகை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, அட் த சேம் டைம் டிவிஷன் பண்ணுறது அண்ட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாக் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் டேபிள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா? இது வந்து ஆன்டி லாக் டேபிள். ஸோ நீங்கள் லாக் புக் வாங்கினீங்கன்னா கிளாக்ஸ் டேபிள்னு இருக்கும். ஸோ 20 rupees 30 rupees வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் மிட் டேர்ம் எக்ஸாம் அண்ட் ஆஃப் இயர்லி இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் லாக் புக் வச்சு போட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் போய் ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் லாக் டேபிள். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து லாக் டேபிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு லாக் டேபிள் வேணும், ஆன்டி லாக் டேபிள் வேணும். ஸோ இப்போ வந்து இதான் வந்து கொஷின். ஸோ இதான் ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2.23.54 into 2.15 இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நம்ம லாக் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு லாகுடைய வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த நம்பருக்கு லாகுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. எப்படி ஒரு நம்பருக்கு லாகுடைய வேல்யூ கண்டுபிடிங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த டிஜிட்டுக்கு முன்னாடி எவ்வளோ, அதாவது இந்த டெசிமலுக்கு முன்னாடி எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 23 எவ்வளோ டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. கரெக்டாக 2 டிஜிட் இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 - 1 என்ன? 1. அந்த 1ஐ வந்து இங்கே எழுதிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டெசிமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்கணும், அது எவ்வளோ டிஜிட்டு பார்க்கணும். இப்போ வந்து 2.15ல் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? மைனஸ் பண்ணால் 0 வரும். நீங்கள் என்ன பண்ணணும்? 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சிடணும். ஸோ இதாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வந்து பாருங்கள் இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க, 1 பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது என்ன பண்ணணுன்னா நீங்கள் நம்பர் பார்த்துருப்பீங்களா? இப்போ 2354 இருக்குது. இதை வந்து ஒரு 4 டிஜிட் நம்பரை கன்சிடர் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு 4 டிஜிட் நம்பராக கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ அந்த 4 டிஜிட் நம்பருக்கு நீங்கள் வந்து லாக் பார்க்கணும். எப்படி லாக் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து 2354க்கு எப்படி லாக் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது 2354 அப்போ 23ல் 5க்கு 4 லாக் பார்க்கணும். சொன்னது புரியல அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். அதாவது 23ல் 5 23ல் 5 என்ன வரும்? 23ல் 5 3711 அப்போ 23ல் 5க்கு 4 என்ன வருது? 4 வந்து இங்கே 7 வருது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 23ல் 5 என்ன பார்த்தீங்க? 3711 பார்த்தீங்களா? அதோட அந்த 4ங்கிற மீன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3711ஓட 7 ஆட் பண்ணால் என்ன வரும்? 3718. ஸோ அதை இங்கே எழுதிடணும். 3718. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்பர் 215. இந்த 215க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பார்க்கணும். அப்போ 21ல் 5க்கு லாக் பார்க்கணும். 21ல் 5 21ல் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3324 3324 3324 அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 நம்பருக்கும் இண்டிவிஜுவலாக லாக் பார்த்துடணும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ என்ன பண்ணணும்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 நம்பருக்கு எடுத்த லாகை வந்து ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கேயே சொல்லியிருப்பேன். ஸோ லாக் ஆஃப் a/b அதை a into b 2 நம்பரை வந்து பண்ண மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டிவிஷன் பண்ணுறோன்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து இதுக்கான காரணம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம 2 எடுத்த லாகை வந்து ஆட் பண்ணணும். 8யும் 4யும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 வருமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1யும் 2யும் ஆட் பண்ணால் 3 அதோட 4 வரும். இது 10 ரிமைனிங் 1 இது வந்து 6 7 வரும் 0.1 கரெக்டாக. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். எப்படி ஆன்டி லாக் எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். டெசிமல் பாயிண்ட்டை பார்த்தீங்களா? அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை 10 to the power எழுதிடணும். 10 to the power 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த 4 டிஜிட்டுக்கும் நீங்கள் ஆன்டி லாக் பார்க்கணும். அதாவது 17ல் 4 2க்கு நீங்கள் ஆன்டி லாக் பார்க்கணும். எப்படின்னா சிம்பிள் தான் ஆன்டி லாக் பார்க்குறதும் 70ல் பார்க்கணும். 70ல் 4ல் 2 கரெக்டாக. 70ல் 4ல் 2 இப்போ 70ல் 4 பார்க்கணும். இது 0 இது 1 2 3 4 70ல் 4 என்ன? 5058 அதில் 2 பார்க்கணும் 2. இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 5060 அவ்வளோதான். 5060 இன்ட்டு 10 to the power 1. நீங்கள் ஆன்டி லாக் பார்த்துருப்பீங்களா? அப்போ 4 டிஜிட் நம்பர் வரும்ல, அதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். ஸோ இதான் வந்து இதோடைய வேல்யூ. அதாவது இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.060 இன்ட்டு 10 to the power 1 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வரும். இதை வந்து 15.60 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம்ஒர்க் கொஷினை வந்து பண்ணால் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்து, அதாவது அந்த டிஜிட் சொல்கிறேன், எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இப்போ வந்து நான் 3 நம்பர் கொடுத்து இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். அப்படி நான் இப்படி பண்ணுறது. இல்லை ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்து 10 நம்பர் மல்டிப்ளை பண்ணுறேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 10 நம்பருக்கும் இண்டிவிஜுவலாக லாக் பாருங்கள். அந்த 10 நம்பருக்கு இண்டிவிஜுவல் லாக் பார்த்துருப்பீங்களா? அந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு நம்பர் வரும் இல்லையா? அந்த நம்பருக்கு ஆன்டி லாக் பார்த்தீங்கன்னா அந்த 10 நம்பர்ஸையும் அந்த 10 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அதை நீங்கள் ஆன்டி லாக் பண்ண வரும். ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிஜிட் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக எடுத்துக்கணும். இப்போ 3.14 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0.28 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் 5.24 எடுத்துக்கிறோம். இப்போது லாக் ஆஃப் 3.14 ஃபஸ்ட்டு லாக் பார்க்க என்ன சொன்னேன்? ஃபஸ்ட் ஸ்டெப்பு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள். 3 இருக்குது. 3ங்கிறது ஒரு டிஜிட் நம்பர். அப்போ 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 0 வரும். 0 பாயிண்ட். இப்போ 0 இருக்குது. 0 அப்படிங்கிறத ஒரு டிஜிட்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 டிஜிட் தான். அந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா 0 டிஜிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
அப்போ 0ல் ஒன்று மைனஸ் பண்ண என்ன வரும்? -1 வருமா? லாகரிதம் யூஸ் பண்ணும்போது இந்த -1 வந்து நம்ம 1 பார் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நான் 1 பார் அப்படி வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5.24 இருக்குது. 5.24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 அப்படிங்கிறது ஒரு டிஜிட் நம்பர். அப்போ வந்து 1 -1 என்ன வரும்? 0. அப்போ 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 314க்கு லாக் பார்க்கணும். ஸோ 314க்கு லாக் பார்த்தா என்ன வரும்? அதாவது 31ல் 4க்கு நீங்கள் லாக் பார்க்கணும். 31ல் 4 31ல் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4969 4969 4969. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு லாக் பார்க்கணும். 28க்கு லாக் பார்த்தோம் அப்படின்னா 28க்கு லாக் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே 28. ஸோ 28க்கு லாக் பார்த்தோம் அப்படின்னா 4472 வருது. 4472 4472 4472. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 524க்கு லாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாக் பார்க்க தெரியும் இல்லையா? நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நான் டேரெக்டாக வேல்யூ வட்டிடுறேன். 524க்கு நீங்கள் லாக் பார்த்தீங்கன்னா 7193 அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 3 வேல்யூ கொடுத்தாங்க. 3 வேல்யூக்கு நம்ம இண்டிவிஜுவலாக லாக் பார்த்தோம். இப்போ இண்டிவிஜுவலாக லாக் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 3 வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் லாக் பார்த்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? 9 2 3 இது ஆட் பண்ண என்ன வரும்? ஸோ 9 + 2 வந்து 11 11 + 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 வருமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 10 + 7 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆட் பண்ணோன்னா 23 வரும். இப்போ 3 2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 10 + 2 வந்து 12 + 4 வந்து 16 6 ரிமைனிங் 1. இப்போ இந்த 4 4 4 4 வந்து 8 8 + 7 வந்து 15 15னா 16 6.1 வரும். அப்போ 1 - 1 என்ன வரும்? 0. இப்போ 0.6634. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ஸோ ஒன் மினிட் நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அடிஷன் பண்ணியிருக்கேன் நான். 0.6634. ஓகே. ஸோ கரெக்டாக அடிஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ஆன்டி லாக் பார்க்கணும் என்ன பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை 10 to the power எழுதிடணும். அப்போ 0க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்குது. இப்போ 10 to the power 0. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 4 வேல்யூவுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்டி லாக் பார்க்கணும். 6634. இப்போ 6634க்கு நீங்கள் ஆன்டி லாக் பார்க்கணும். அதாவது 66ல் 34 66ல் 3 0 1 2 3 66ல் 3 என்ன வருது? 4603. அதுக்கு 4 66ல் 4 தானே வரும். 4க்கு 4 தான். அப்போ வந்து 4607 வருமா? 4607 4607. என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நீங்கள் ஆன்டி லாக் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் டெசிமல் பண்ண வச்சுருங்க. அப்போ 4.607. ஸோ இதான் வந்து இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் டிவிஷன் பண்ணணும். இங்கே எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் பண்ணுறோமோ ஆட் பண்ணுறோமோ டிவிஷனில் வந்து பண்ணால் மைனஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3.14 எடுத்துப்போம். 3.14 டிவைடட் பை முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு லாக் பார்க்க தெரியும் இல்லையா? இப்போ நம்ம எப்படி டிவிஷன் பண்ண தெரிஞ்சால் கூட போதும். நீங்கள் லாக் பார்க்க தெரியும் இல்லையா? ஒரு நம்பருக்கு எப்படி லாக் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் முன்னாடி எழுதின வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த லாக் பார்க்குற டவுட் இருந்தது அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லாக் வேல்யூவை பார்க்க டவுட்டாக இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் ஸ்கொயர் ரூட் நடத்தும் போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாக் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து 3.14ஐயும் 0.28ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? லாக் ஆஃப் 3.14ஐயும் லாக் ஆஃப் 0.28க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். லாக் ஆஃப் 3.14 வந்து பார்த்தீங்கன்னா 0.4969 0.4969. நெக்ஸ்ட் வந்து 0.28க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அதாவது 1 பார் -4472 1 பார் 4472. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 வேல்யூ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த 2 வேல்யூ ஏன்னா டிவிஷன் பண்ணுறோம். டிவிஷன் அப்படின்னாவே அந்த ரெண்டு லாக் வேல்யூ எடுத்துப்பீங்க இல்லையா? அந்த 2 லாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணணும்.
அப்போ டிவைட் பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 9 - 2 என்ன வரும்? 7. 6 அது இது பண்ண முடியாது, நான் பாரோ வாங்கிக்கிறேன். இங்கே வந்து 8 வரும், இங்கே 16 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 - 7 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 8 - 4 வந்து பண்ண 4, 4 - 4 வந்து பண்ண 0. இப்போ பாருங்கள், 0 மைனஸ் ஆஃப் -1 என்ன? ஏன்னா 1 பார் அப்படிங்கிறது -1 தானே. அப்போ 0 மைனஸ் ஆஃப் -1 என்ன வரும்? 0 + 1 which is equal to 1. அப்போ இங்கே 1 வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்டிலாக் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத 10 to the பவரில் எழுதிடணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 4 வேல்யூக்கு நீங்கள் ஆன்டிலாக் பார்க்கணும். 0497 0497 0497 என்ன வருது? 1121. அவ்வளோதான். அப்போ இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1121 அப்படின்னு வரும். எப்பவுமே ஆன்டிலாக் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நம்பருக்கு அப்புறம் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சுருவீங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆன்சர். 2 நம்பரையும் டிவைட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11.21 வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி லாக் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளோ இடங்கள் அப்படின்னா, இந்த வீடியோ நான் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன். எப்போ அப்படின்னா போன வாரமே ரெக்கார்ட் பண்ணேன். ஒருத்தர் கேட்டிருந்தார் லாக் பார்க்க சொல்லித்தாங்க அப்படின்னு. அதனால் வந்து இந்த வீடியோ நான் போன வாரம் ரெக்கார்ட் பண்ணேன். பட் நான் இந்த லேப்டாப்பில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணனால லேப்டாப்பில் இருக்கக்கூடிய மைக்கை நான் யூஸ் பண்ணிப்பேன். என்ன ஆச்சுன்னா லேப்டாப்பில் வந்து மைக் வந்து அடிக்கடி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். மறுபடியும் அதே பிரச்சனையில் வாய்ஸ் தான் போயிடுச்சு. சரின்னு சொல்லி இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணால், இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணல ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வாய்ஸ் இல்லை. மறுபடியும் உட்காந்து நான் மொபைலை வந்து ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணி அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு லாக் வந்து ஒரு நம்பருக்கு எப்படி பார்க்குறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த லாக் பார்க்குறது எப்படின்னு இன்னும் புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் லெசன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.